ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து அப்ரோடுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக வைஸ் ஆப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப் வந்து நீங்களும் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இந்த வைஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி வந்து நீங்கள் வைஸ் ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டோவாகவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், சம்திங் வென்ட் ராங், இல்லாட்டி ப்ளீஸ் ட்ரை அகெயின், இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இல்லாட்டி இந்த வாய்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, உங்களால் சரியாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் வாய்ஸ் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சிருக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபஸ்ட் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனுக்கு போகணும். போயிட்டு ப்ளே ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் வாய்ஸ் ஆப் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணால் வாய்ஸ் ஆப் வந்து இந்த இடத்துல லோட் ஆகும். லோட் ஆகுன அப்புறமா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல அப்டேட் அப்படின்றது வந்து காட்டும். ஸோ அதை வந்து கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா தான் இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் வந்து சால்வ் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணி பார்ப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இவங்களே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வி ஃபிக்ஸ்ட் சம் பக்ஸ். ஸோ நம்ம அப்டேட் பண்ணுவோமா இருந்தால் மட்டும்தான் அந்த பக்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒர்க்கு யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு நீங்கள் அதில் சர்ச் பாரில் வாய்ஸ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா வாய்ஸ் ஆப் வந்து காட்டும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும், அதையுமே நீங்கள் கொடுத்து கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துக்கொள்ளணும். கொடுத்துட்டு டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு வாய்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் ஆகுன அப்புறமா நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துட்டு உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லொக் ஆகி கொள்ளுங்கள். அப்படி லொக் ஆகினதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத. மோஸ்ட்லி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட வந்து உங்கள் மொபைலையுமே வந்து நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் திரும்ப ஒன்றாகுன அப்புறமா இந்த வாய்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூஸ் வந்து நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.